எந்த அரசாங்கம் உனக்கு ஆர்டர் கொடுத்தது? ஏம்பா நான் உன அங்கே நிறுத்தினா இல்லையா? அப்புறம் இங்கே வந்து ஏத்துற நீ உன அங்கதான் அங்கே நிறுத்துற. நான் எப்படி நீ ரேப்பட்டி வண்டி ஏத்தும்? நீ ஏம்பா முடியாதுன்னு சொன்னல, நீ ஏன் மறுபடியும் வந்து ஏத்துற? நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க? ரேப்பட்டி போட்ட சொல்லி யார் கொடுத்தாங்க? ஆர்டர் கொடு. அது வர நிற்கிறான் பாரு, அது அந்த வரையும் போடுறா, அந்த வரையும் நிறுத்துறா. உங்களுக்கு எவன் கொடுத்தான் அந்த அதிகாரம்? எவன் கொடுத்தான் உங்களுக்கு அதிகாரம்? உங்களுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஓன் போர்டு வச்சு எப்படி ரேபிட் வண்டி ஏற்றுவீங்க? கிளம்பு ஏன் பண்ற? ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் என்ன உனக்கு எவன் கொடுத்த அந்த லைசன்ஸ்? எதுக்கு உட்காந்துக்கணும் கேட்கறேன் நான். புரியுதா? ஒரு ஓன் போர்டை வச்சுக்கின்னு நீ எப்படி அவன் சவாரி ஏத்துறா சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட். நீ டாக்ஸி போர்டு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஓன் போர்டு வச்சு ரேபிட் உனக்கு எவன் ஆர்டர் கொடுத்தான் பாண்டிச்சேரியில்? எந்த அரசாங்கம் உனக்கு ஆர்டர் கொடுத்தது? ஏம்பா நான் உன அங்கே நிறுத்தினா இல்லையா? அப்புறம் இங்கே வந்து ஏத்துற நீ உன அங்கதான் அங்கே நிறுத்துற. நான் எப்படி நீ ரேபிட்? புதுச்சேரியில் ராபிடோ இருசக்கர வாகன ஓட்டுநரை அந்த பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டும் காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் காதர், இது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. புதுச்சேரி, தமிழகம், பெங்களூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் பல்வேறு சுற்றுலா நகரங்களில் ஓலா, ஊபர் மற்றும் ரொபிட்டோ போன்ற வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. மத்திய அரசு அதுக்கு அனுமதியும் அளித்துள்ளது. ஆனால் புதுச்சேரி பொறுத்தவரை சிறிய பரப்பளவை கொண்ட யூனியன் பிரதேசம் என்பதால் இங்கு அதிகப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் உள்ளனர். இவர்கள் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வது, அன்றாட தேவைகளுக்கு பொதுமக்களுக்கு அழைத்து சென்று அதில் வரும் வருமானத்தை தங்களை வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடந்த சில மாதங்களாக ஓலா, ஊபர் மற்றும் ரோபோ போன்ற தனியார் வாகன வாடகை கார் மற்றும் பைக் சேவைகள் மறைமுகமாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் பல்வேறு இடங்களில் தனியார் செயல்களில் மூலம் இயங்கி வரும் வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுநர்களை மடக்கி பிடித்து மிரட்டுவது பல முறை இதே போல் நடந்து வருகிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஓட்டுநர்கள், ஆட்டோ டிரைவர்கள் மடக்கி பிடித்து மிரட்டும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற தனியார் வாடகை 2 சக்கர 4 சக்கர வாகனங்களின் சேவை செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மட்டும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் தொடர் எதிர்ப்பால் இச்சேவை முடங்கி போய் உள்ளது. இதன் காரணமாக வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான கட்டணங்களை செலுத்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுக்கு முன்னர் வாடகை 2 சக்கர வாகனங்களை அனுமதி அளிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி அரசு வாடகை 2 சக்கர வாகனங்களுக்கு அதிரடியாக அனுமதி அளித்திருக்கிறது. எனவே தற்போது தனியார் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகள் முக்கிய கோரிக்கை உள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி காதர்.